இன்றைக்கி நெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 15 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளி எடுத்து அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.